என்னது தாமிரபரணி ஆற்றுல வெள்ளப்பெருக்கா? இன்னும் முழுசா சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. விஷயம் என்னன்னா, தென் குமரி கடல் பகுதியில நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமா தமிழகத்துல மழை பெய்து வருது. குறிப்பா தென் தமிழக மாவட்டங்களான நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்து வருது. கடந்த 2 தினங்களா தொடர் மழை பெய்து வருவதால நெல்லை மாவட்ட அணைகள் நீர்மட்டம் அதிகரித்து வருது. பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென அதிகரித்து வருது. இதன் காரணமா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணைகளில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவும் அதிகரித்துள்ளது. மேலும் கனமழை காரணமா பிற பகுதிகளில் இருந்து ஆற்று பகுதிகளுக்கு வரும் நீரின் அளவும் அதிகரிச்சிருக்கு. இதன் காரணமாகவும் தாமிரபரணி ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. நெல்லை மாவட்டத்துல தாமிரபரணி ஆற்றின் வெள்ளம் படித்துறையையும் கல் மண்டபங்களையும் மூழ்கடித்து அத்துடன் குறுக்குத்துறை முருகன் கோயிலுக்குள் புகுந்தது. இதனால ஆற்றில் யாரும் இறங்கவோ குளிக்கவோ கூடாதுன்னு மாவட்ட நிர்வாகம் எச்சரிச்சிருக்காங்க. தாமிரபரணி ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த தொகுப்பை கடைசிவரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.